50 சென்ட்டுக்கு வந்துட்டு ஆர்கானிக் இல்லாம இது யூஸ் பண்ணதுக்கும், இது வந்துட்டு ஆர்கானிக்கா யூஸ் பண்ணலான்ட்டு போட்டு பார்த்துருக்கேன். நான் நெனச்சத விட பார்த்தீங்கன்னா, இதில எனக்கு நல்லாவே இருக்கு. இப்ப நானு உரம் போட்டு வச்சுற பயிருக்கும், இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2ம் ஒரே ஈக்குவலோட ஹைட் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. அது 1/2 அடி அதிகம், இது 1/2 அடி கம்மியா இருக்கு. நான் இதுவரைக்கும் 1 டோஸ் தான் குடுத்துருக்கேன். நான் 1 டோஸ் குடுத்ததிலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. நான் அடுத்த டோஸு என்ன இருக்கிற டோஸ் எல்லாம் குடுத்துட்டு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே ப்ராடக்ட் வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு ஒரு நல்ல இப்பயே ஒரு எய்ம் வந்திருக்கு இதுவரைக்கும். டைமுக்கு நான் செகண்ட் டோஸ் குடுத்துருக்கணும். இன்னும் குடுக்கல. ஃபர்ஸ்ட் டோஸ் ஒரே டோஸ் தான் குடுத்துருக்கேன். அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு சார் இதுவரைக்கும். இப்ப இருக்கிற இதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கிரீனிஷே பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கு. இது அத விட இத விட எனக்கு செலவும் கம்மியா இருக்கு. இதுவரைக்கும் பூச்சி தாக்கலும் ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல. இப்போ நான் ஆர்கானிக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல வளர்ச்சி இருக்கு இதுவரைக்கும். இப்போ பக்கத்து நிலத்துக்காரே நேத்திக்கு வந்துட்டு காலையில நானு இது குடுக்கும்போது என்னன்னா, "இதுக்கு யூரியாவே போடாத. இல்ல நான் இது யூரியாலாம் போடுறது இல்லண்ணா" அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்ல ஹைட் நல்ல ஹைட் வளர்ந்துருக்கு. இதில போடவே போடாத" அப்படின்னு போறாரு அவரு. அந்த அளவுக்கு இருக்கு. அவருக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு இதில இதுன்ட்டு. வணக்கம். நான் வந்துட்டு ராணிப்பேட்டை மாவட்டம். பொன்னப்பந்தாங்கல் பக்கத்தில எடையந்தாங்கல் ஒரு ஊரு. இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 ஏக்கரா 30 சென்ட் இந்த பொருள நான் வச்சிருக்கிற நெல் பயிரோட வேல்யூவ. இதில நானு பார்க்கணுன்றதுக்காகவே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 லிட்டர் மட்டும் இதில வாங்கியிருக்கேன். இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் தனியா போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 50 சென்ட்டுக்கு வந்துட்டு ஆர்கானிக் இல்லாம இது யூஸ் பண்ணதுக்கும், இது வந்துட்டு ஆர்கானிக்கா யூஸ் பண்ணலான்ட்டு போட்டு பார்த்துருக்கேன். நான் நெனச்சத விட பார்த்தீங்கன்னா, இதில எனக்கு நல்லாவே இருக்கு. இப்ப நானு உரம் போட்டு வச்சுற பயிருக்கும், இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2ம் ஒரே ஈக்குவலோட ஹைட் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. அது 1/2 அடி அதிகம், இது 1/2 அடி கம்மியா இருக்கு. நான் இதுவரைக்கும் 1 டோஸ் தான் குடுத்துருக்கேன். நான் 1 டோஸ் குடுத்ததிலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. நான் அடுத்த டோஸு என்ன இருக்கிற டோஸ் எல்லாம் குடுத்துட்டு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே ப்ராடக்ட் வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு ஒரு நல்ல இப்பயே ஒரு எய்ம் வந்திருக்கு இதுவரைக்கும். சார் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லா டோட்டலாவே வந்துட்டு பார்த்தா மஞ்சளா தான் சார் இருந்தது. அதுவும் மஞ்சளா தான் இருந்தது, இதுவும் மஞ்சளா தான் இருந்தது. ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு அத விட இது நல்ல கிரீனிஷா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்ப நீங்களும் வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன் பின்னாடி. பின்னாடி இருக்கிற நிலம் வந்துட்டு இப்ப நம்மளோடது இருக்காது. எப்டி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இது வந்துட்டு நமக்கு 2 லிட்டர் இதுக்கு ஒண்ணா குடுத்துருக்கு. நான் 1 லிட்டர் குடுத்த இடம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லாவே இருக்கு நம்ம தனியா குடுத்தது. இப்ப நான் கொஞ்சம் அவங்க சொன்ன அளவ விட நான் கொஞ்சம் கம்மியா குடுத்துருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இதுவா தெரியுது. நான் அவங்க சொன்ன அளவுக்கு 5 லிட்டர் குடுத்திருந்தேன் எனக்கு நல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன் ஈல்டு. டோசேஜ் வந்துட்டு லாஸ்ட் வந்துட்டு நானு 23ஆம் தேதி குடுத்தேன் சார். அப்ப நம்ம குடுத்தது வந்துட்டு 23ஆம் தேதி. டைமுக்கு நான் செகண்ட் டோஸ் குடுத்துருக்கணும். இன்னும் குடுக்கல. ஃபர்ஸ்ட் டோஸ் ஒரே டோஸ் தான் குடுத்துருக்கேன். அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு சார் இதுவரைக்கும். டோசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேடம் சொன்ன மாரி என்னால குடுக்க முடியல சார். இங்க ஒரு 2 இதுக்கு மட்டும் அந்த மாரி குடுத்தேன். இப்ப இருக்கிற இதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கிரீனிஷே பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கு. இது அத விட இத விட எனக்கு செலவும் கம்மியா இருக்கு. இதுவரைக்கும் பூச்சி தாக்கலும் ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல. இப்போ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப எல்லோவா இருக்கு. காம்ப்ளக்ஸ், டிஏபி இந்த மாரி போடுறது. இப்போ நான் ஆர்கானிக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல வளர்ச்சி இருக்கு இதுவரைக்கும். இப்போ பக்கத்து நிலத்துக்காரே நேத்திக்கு வந்துட்டு காலையில நானு இது குடுக்கும்போது என்னன்னா, "இதுக்கு யூரியாவே போடாத. இல்ல நான் இது யூரியாலாம் போடுறது இல்லண்ணா" அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்ல ஹைட் நல்ல ஹைட் வளர்ந்துருக்கு. இதில போடவே போடாத" அப்படின்னு போறாரு அவரு. அந்த அளவுக்கு இருக்கு. அவருக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு இதில இதுன்ட்டு.